ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் vlog. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தா இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் என்ன ஸ்வீட் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அவல் ரொம்பவே பிடிச்சமானது கிருஷ்ணருக்கு. அதனால் அவல் சர்க்கரை பொங்கல் தான் செய்யலான்னு இருக்கோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் ஒன்றா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா 2-3 ட்ரிப்பு தண்ணி சேர்த்து நல்லா அலசி புது தண்ணி ஊற்றி ஒரு அரை ஹவர் அப்படியே ஊற்றி வச்சிடலாங்க. பாருங்கள், இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறணுங்க. இது திக்கான அவல் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சாஃப்டான அவல் தான் இருந்தது, அதை தான் சேர்த்துருக்கேன். இப்போது சிறுபருப்பு ஒரு அரை கப்பு, ஒரு கப் அவல்னா அரை கப் சிறுபருப்பு சேர்த்து அதையும் ஊற வச்சிடலாங்க ஒரு அரை ஹவர். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஊற வச்ச பச்சை பருப்பை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டுடலாங்க. எல்லாம் ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேன் வச்சு அதில் வெல்லம், ஒரு கப்பு வெல்லம் சேர்த்து ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைஞ்சதும் அதை வடிகட்டிடலாம். தூசு எதுனா இருந்தால் அதில் போயிடுங்க, மண் தூசு இருந்தால். இப்போது அது உரமாக வச்சிடலாம். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க அவல் வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி சேர்த்து இதை வேக வைக்கணும். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த அவலும் பச்சை பருப்போடு சேர்ந்து நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம முந்திரி வறுத்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. எவ்வளோ முந்திரி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பருப்பும் அவளும் நல்லா வெந்துருச்சுங்க ஒன்று சேர. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம கட்டி வச்சுருக்கிற வெல்லம் சேர்த்துடலாம். வடிகட்டிக்கிற வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்ல ஒரு திக்னஸ் வந்திருக்கு. இது பாயாசம் கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முந்திரி சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே முந்திரியில் வறுத்த நெய்யும் இதில் கூடவே சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம கிருஷ்ணரை அவல் சர்க்கரை பொங்கலோட வரவேற்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். ரொம்பவே அருமையான சுவையான அவல் பாசிப்பருப்பு சர்க்கரை பொங்கல் எப்படி இருக்கு பாருங்கள். குட்டீஸுங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு சர்க்கரை பொங்கலுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் தெரியும்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.